2 நாட்களுக்கு முன்பு ராஜ்யசபால பேசும் பொழுது அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்கும் என்பதை படம் பிடித்து காட்டியிருக்கிறார். எல்லா வீட்டுக்கும் கேஸ் கனெக்ஷன் பைப்லைன் ஐயா. இனி சிலிண்டர் இருக்காது. 2024 29 நம்முடைய ஆட்சி காலத்துல சிலிண்டர் என்பது மாயமாக மறைந்துவிடும். சிலிண்டர் பிரச்சனையே இல்லைங்க ஐயா. அனைத்து வீட்டுக்கும் கேஸ் என்பது பைப் மூலமாக வரும். அது எங்களுடைய உத்தரவாதம். பைப்ல மீட்டருக்கும் எவ்வளவு கேஸ் பயன்படுத்துகிறோம் கட்டிட்டு போயிடலாங்க. இது புக் பண்ற வேலை, போன் பண்ற வேலை, 2 சிலிண்டர் தீந்து போச்சு சிம்ல வையே பாதியில ஓட்டு, இதெல்லாம் கிடையாதுங்க ஐயா. 100% வீடுகளுக்கு குடிதண்ணீர் என்பது பைப்பு மூலமாக வரும். பைப்பை திறந்தீங்கன்னா குடிதண்ணீர். ஐயா இன்னைக்கு பைப்புல குடிதண்ணீர் என்பதை தாண்டி சுத்தப்படுத்தப்பட்ட குடிதண்ணீர் பைப்புல வரும். திறந்து நீங்க குடிச்சா போதும். சும்மா ஏதோ தண்ணியை போட்டாங்கன்னு கிடையாது. இது மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் தெளிவாக. அடுத்த 5 ஆண்டுகள் எங்களுடைய கனவு. ஒரு வீட்டுக்கும் 300 யூனிட் கரண்ட் இலவசம். இலவசம் என்கின்ற வார்த்தை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தாது. உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி இலவசம் என்கின்ற வார்த்தை உங்க வீட்டு கூரையின் மீது சோலார் நாங்க வச்சு கொடுத்துறோம் ஐயா. 1 கோடி வீடுகளுக்கு சோலார் வர வைக்கிறோம். அப்ப ஒரு வீட்டுக்குமே 300 யூனிட் மானியமாக உங்களுக்கு வந்துடும். 300 யூனிட் கரண்ட்டுக்கு நீங்க பணம் கட்ட வேண்டாம். இது நம்முடைய உத்தரவாதம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு. இதை தாண்டிங்க ஐயா இன்னைக்கு வந்தே பாரத் எவ்வளவு இருக்கு. புல்லட் ட்ரெயின் எல்லாத்தையும் நீங்க பாப்பீங்க. நகரத்திற்குள்ளே நகரத்திற்கு வெளியே நம்முடைய சொந்தங்கள் வேகமாக செல்வதற்கு ஏதோ ஒரு காலத்துல சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்து கொண்டிருந்தோம். நகரத்துக்குள்ள போக முடியலைங்க ஐயா. இன்னைக்கு சென்னை தமிழ்நாட்டில் மட்டுமே 8000 பஸ்ஸுகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. 8000 பஸ் குறைச்சாச்சு. டிரைவர் இல்ல, கண்டக்டர் இல்ல, ஓட்டருக்கு காசு இல்ல. 8000 பேருந்துகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 32 மாதத்துல 8000 பேருந்துகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உட்படங்க ஐயா. இன்னைக்கு எப்படி நம்ம குழந்தைங்க எல்லாம் போவாங்க? பெரும் நகரத்தில் யாருமே காரை பயன்படுத்துவது இல்லை. எல்லா இடத்திலும் சொகுசான பேருந்து, வசதியான பேருந்து எல்லாம் வந்துருதுங்க. ட்ரெயின் இருக்கு. அதுல ஏறிட்டீங்கன்னா எந்தவித யாரையும் மாசுபடுத்தாம சுத்தமாக நேரத்தை குறைத்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். பெட்ரோல் காசு மிச்சம். இன்னைக்கு பெங்களூர் அப்படி யோசிக்கிறாங்க, ஹைதராபாத் அப்படி யோசிக்கிறாங்க, டெல்லி அப்படி யோசிக்கிறாங்க. ஆனா நாம் அப்படி யோசிக்கலீங்க ஐயா. எல்லா இடத்துலயும் குழிய பறிச்சு போட்டு ஒரு சாதாரணமாக ஒரு திட்டத்தை சென்னையில செயல்படுத்த வேண்டும் என்றால் 10 ஆண்டுகள் ஆகுது. 10 ஆண்டுகள் ஆகுது. இவன்ட கமிஷன் கொடுத்து அவன்ட கமிஷன் கொடுத்து திமுக கவுன்சிலர் சண்டை போட்டு அவன் காலில் விழுந்து இடத்தை எல்லாம் கரையம் பண்ணி அவன் இந்த கான்ட்ராக்டர் மிரட்டி ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் இவன் வந்து மறுபடியும் 20% இவன் வாங்கி இந்த சூரியன் ஒரு படத்துல பரோட்டா சாப்பிடுவார். அந்த படம் பார்த்திருக்கீங்களா? 50 பரோட்டா கணக்கு, 49 பரோட்டா வந்தனே சொல்லுவார், என்னையா கணக்கு தப்பா இருக்கு, முதல்ல இருந்து பரோட்டா போடியான். அது மாதிரி தமிழகத்தில் இன்னைக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்றால் ஒரு கட்சி ஆட்சி முடிந்த பிறகு அடுத்த கட்சி வந்ததுன்னா மறுபடியும் அந்த பிளாக் போர்டு அழிச்சிட்டு ஸ்லேட் அழிச்சிட்டு முதல்ல இருந்து திரும்ப ஆரம்பிக்கும். எப்படிங்க அது வளரும்? இன்னைக்கு நம்ம தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது சைக்கிளுக்கு ஸ்டாண்ட் போட்டுட்டு சக்கரத்தை சுத்துற மாதிரி இருக்கு. சைக்கிள் முன்னாடி போலீங்க ஐயா. ஒரே குடும்பம் இங்கே புடிச்சு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். எந்த விதமான வளர்ச்சியும் சென்னை பார்க்கவில்லை. இதுதான் உண்மை. சென்னையில் இருக்கிறவங்க இன்னைக்கு வேறு நகரத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரமும் அசுர வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அசுர வேகத்தில் டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. செக்யூரிட்டி, லா அண்ட் ஆர்டர், காவல்துறை எப்படி இருக்குங்க? எவ்வளவு சதவீத பெண் காவல்துறை இருக்கிறாங்க. பெட்ரோல் வெஹிக்கிள் நீங்க போன் பண்ணா 6 நிமிஷத்துல வருதா? ஹைதராபாத்ல வருது. அவ்வளவு வண்டிகள், பிங்க் வண்டிகள். கர்நாடகா, பெங்களூர் பெண்களுக்கு என்று தனியாக பிங்க் கலர் வண்டி. போன் பண்ணா அந்த வண்டி பெண்கள் வீட்டுக்கு வரும். எல்லா நகரமும் தன்னை தரம் உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது சென்னை மட்டும் ஒரு குடும்ப அரசியலை நம்பி நம்பி ஏமாந்து எந்தவித வளர்ச்சியும் பார்க்காமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஐயா இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஐயா. உங்க ஊர்ல சில நாட்களுக்கு முன்பு ஒரு பேருந்து நிலையம் கட்டுறாங்க. பேருந்து நிலையம் எங்கேயா கட்டுறன்னு சொன்னாங்க? நம்முடைய திருமலிசையிலே ஒரு பேருந்து நிலையம் கட்டுவதாக சொன்னாங்க. 2021 அறிவிச்சாங்க. அண்ணன் சேகர் பாபு அவர்கள், அவர் அறநிலைத்துறைக்கு சம்பந்தம் இல்லாத எல்லா விஷயத்தையும் ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா சேகர் பாபு அறநிலைத்துறையை தவிர எல்லா விஷயத்தையும் பேசுவார். அவர் சொன்னாருங்க, 18 டிசம்பர் 2022 சேகர் பாபு சொன்னார், பேருந்து நிலைய பணிகள் 80% முடிந்திருக்கிறது. 2023 ஜூன் மாசத்துல திறந்துருவோம். திருமலிசையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வந்துவிடும் என்று. 2023 செப்டம்பர்ல, அதாவது அவர் மார்ச்லயே திறந்துருவாருங்க. அவர் சொல்லி 6 மாதம் கழித்து ஆர்டிஐ போட்டு பார்த்தால் அந்த பேருந்து நிலையத்தினுடைய பணி
இன்னும் 50% கூட முடியணும்.